வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு நம்ம மண்வள அட்டை எப்படி எடுக்கிறதுன்றதை பத்தி பார்ப்போம். மண்வள அட்டைகள் உங்க நிலத்துல என்ன மாதிரி சத்துக்கள் இருக்கு, அது என்ன மாதிரி உரம் போடலாம், எவ்வளவு உரம் போடலாம்ன்றது நம்ம இப்ப ஆன்லைன்லயே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க உங்க நிலத்துல மண்ணை எடுத்து கொண்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அதுபடி நீங்க உரம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப இனிமே இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்மளோட சர்வே நம்பர் போட்டால் போதும் அந்த மண்வள அட்டை எப்படி எடுத்துக்கலாம், ஈஸியா எடுத்துக்கலாம்ன்றத கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த மண்வள அட்டையை நம்ம எப்படி பார்க்கணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி நம்ம பார்த்து உரம் போடணுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்ல நம்ம இன்னைக்கு உள்ள போயிடணும். அக்ரிஸ்நெட் நெட் போனீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வந்த உடனே முதல் லிங்க், சரிங்களா, அக்ரிஸ்நெட் கவர்மெண்ட் தமிழ்நாடு இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஓபன் பண்ண உடனே இதுல நிறைய இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும். இந்த ஹோம் பேஜ்ல விவசாயிகள் பகுதின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே விவசாயிகள், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த விவசாயிகள் பகுதியில தான் இருக்கும். இந்த விவசாயிகள் பகுதிகள் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே நமக்கு தமிழ் மண் வளம், நம்ம மண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். மண்ணில் என்ன மாதிரி சத்துக்கள் இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தமிழ் மண் வளம், அந்த மண் வளம்ன்றத ஓபன் பண்ணோம்னா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜ்ல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பான் தமிழ்நாடு பத்தி. தமிழ்நாட்டுல என்ன மாதிரி மண் வகைகள் இருக்கு, என்ன மாதிரியான கனிம பொருள் இருக்கு, தண்ணி எவ்வளவு இருக்கு, காத்து எவ்வளவு இருக்கு, அங்கக பொருள் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பான். இதுல நமக்கு என்ன தேவை, அத மண்வள அட்டை எடுக்கணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல உங்கள் மண் நிலையை அறியன்னு ஒண்ணு இருக்கும், சரிங்களா. மண்ணின் நிலையை அறியன்னு ஒண்ணு இருக்கும். இதை ஓபன் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜ்ல பார்த்தோம்னா உங்களோட மாவட்டம், வட்டாரம், வருவாய் கிராமம், சர்வே நம்பரு, நில உரிமையாளர் பேரு, போன் நம்பர், இந்த தகவல் மட்டும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மண்வள அட்டை வந்துடும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணி நான் போடுறேன். இப்போ பார்த்தோம்னா இதுல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வட்டாரம் மத்தூர் வட்டாரம்னு போடுவோம். அதுல கிராமம் என்ன கிராமமோ அதை நம்ம எடுத்துப்போம். இதுல சர்வே நம்பர் ஒரு நம்பர், உங்களுக்கு உங்க பகுதியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நில உரிமையாளர் பேர் நம்பரே நீங்க அடுத்து இந்த சர்வே நம்பர் உண்மையா தெரியல பாருங்க, அந்த பார் தெரியல அப்படின்னா இதுல பேரோட வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா 43 2A தனமால் இருக்கு, அது 43 யசோதா மால், 43 2B யசோதா மால் இருக்கு. இப்ப நம்ம 43 2B பார்த்தோம்னா இப்ப மெசேஜ் இந்த போன் நம்பர் இருக்கா கொடுக்கணும், மெசேஜ் போடும், சரிங்களா. அதுக்காக போன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்ப கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களோட மண்வள அட்டை நம்ம வந்துடும், சரிங்களா. நம்ம நிலத்துக்கு அந்த சர்வே நம்பர்ல உள்ள நிலத்துக்கு இந்த மண்வள அட்டை வந்துடும், சரிங்களா. இதுதான் மண்வள அட்டை. நீங்க வேளாண்மை துறையில போய் உங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு அட்டை தான் கொடுப்பாங்க. இந்த அட்டையில என்ன மாதிரி சத்துக்கள் இருக்கு எல்லாமே எழுதி கொடுப்பாங்க. இப்ப நம்ம உங்க நிலத்துல உள்ள மண் அட்டையை பத்தி பார்த்துட்டோம். நம்ம அடுத்து நான் விவசாயம் பண்ண போறேன், நான் அடுத்து நெல்லு பண்ண போறேன், நெல்லுக்கு என்ன மாதிரி சத்துக்கள், என் நிலத்துல இவ்வளவு சத்து இருக்கு, நான் நெல்லு விவசாயம் பண்ண போறேன், அதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும், எவ்வளவு அளவு கொடுக்கணுன்றத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல கீழே பாத்தீங்கன்னா பயிர் தேர்வு செய்யன்னு ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து பயிர் வகை, நீங்க என்ன பயிர் பண்ண போறீங்க, நெல்லு, சிறுதானியம், பயிர் வகை, உங்களுக்கு என்ன பயிரோ இதை பாத்தீங்கன்னா தெரியும். நான் போய் நெல்லு பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்ன பயிர், நெல்லு. வகை இரவையா மானாவாரியா, இரவைனா தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்றவங்க, மானாவாரினா தண்ணி இல்லாம விவசாயம் பண்றவங்க. இப்ப நான் இரவை தண்ணி பாய்ச்சி தான் கொடுப்பேன். இப்ப பரிந்துரைக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கீழே வந்துடும், சரிங்களா. இப்ப இங்க கீழே பாத்தீங்கன்னா யூரியா 113 கிலோ நிலத்துல போட வேண்டியது இருக்கு. DAP 17 கிலோ போட்டா போதுமானது. பொட்டாஸ் 38 கிலோ போட்டா போதுமானது, சரிங்களா. இது மட்டும் கொடுத்தா போதுமானது உங்க நிலத்துக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் முன்னூட்ட ஒரு 5 கிலோ கொடுக்கலாம், ஜிப்சம் ஒரு 200 கிலோ வரையும் கொடுக்கலாம், தொழு ஒரு 5 டன் கொடுக்கணும், பசுந்தாள் உரம் ஒரு 2.5 டன் கொடுக்கலான்றத போட்டிருக்கு. இப்ப இந்த நிலத்துல உங்க நிலத்துல என்ன மாதிரி பயிர்கள் எல்லாம் வரும், மா, தென்னை, நிலக்கடலை, நெல், தட்டைப்பயிர், துவரை, மொச்சை, இந்த மாதிரி பயிரெல்லாம் வரும். தக்காளி, காய்கறி பயிர் எல்லாமே வரும்.
இதுல பாத்தீங்கன்னா உங்களோட மண்ணு நல்ல மண்ணா அப்படின்னு நல்ல மண், இவன் நல்ல மண் கொடுத்துருக்கான். அதுக்கு அந்த நல்ல மண்ணுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இது படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உயிர் உரங்கள், என்ன மாதிரி உயிர் உரங்கள் வந்து உங்க நிலத்துல கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சு பார்த்து உங்க நிலத்துக்கு தேவையான உயிர் உரங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். உங்களோட மேல பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரின் வகைப்பாடுன்னு கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நிலத்தடி நீரின் வகைப்பாடு என்னவோ அதை வந்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சரி, இங்க இருக்கும். இது 100% நல்ல தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மண்ணோட தன்மை மணல் கலந்த களிமண், சரிங்களா? மணலும் களியும் சேர்ந்து கலந்திருக்கிற களிமண் வருது. இது இந்த அட்டை நமக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, குறுஞ்செய்தி அனுப்பு. குறுஞ்செய்தி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் போகும், சரிங்களா? அந்த எஸ்எம்எஸ் என்ன போகும்னா இந்த தலை மணி சாம்பல் சத்து இந்த இருக்குது, எவ்வளவு போடணும் ஒரு ஏக்கருக்குன்றது உங்களுக்கு வந்து போயிடும். இது எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்குள்ள அளவு, சரிங்களா? நீங்க அதே நான் 2 ஏக்கர் விவசாயம் பண்றேன்னா நீங்க இந்த சத்துக்களை வந்து நீங்க வந்து உரத்தை வந்து நீங்க பிரிச்சு நீங்க வந்து போட்டுக்கணும், சரிங்களா? இப்ப எனக்கு இந்த அட்டை வேணும்னா இந்த பிடிஎஃப்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இங்க சேவ் பிடிஎஃப்னு இருக்குல்ல, இங்க உங்களுக்கு வந்து இங்க ப்ரீ ஆகணும், சரிங்களா? இங்க வரணும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சேவ் பிடிஎஃப்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டு சேவ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் வரும். அதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், சரிங்களா? இல்ல நான் அப்படி இல்லாட்டி நீங்க பிரிண்ட் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா இங்க டைரக்டாவே இங்க வந்து பிரிண்டரோட பேர் கொடுத்து நீங்க வந்து பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். சரி, இதை வச்சுக்கிட்டு உங்க நிலத்துல வந்து நீங்க வந்து விவசாயம் பண்ணிக்கலாம். எவ்வளவு சத்து போடணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செலவு கம்மியாகும், உரத்தோட செலவு கம்மியாகும். உங்களுக்கு வந்து நிலத்துல வந்து அந்த உரம் அதிகமா போடுற தடுக்கலாம், சரிங்களா? மண் வளத்தை வந்து பாதுகாக்கலாம். நன்றி விவசாயிங்க.